நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 16. நெடுந்தொலைவிலேயே திரௌபதியின் வருகையை பீமன் பார்த்து விட்டான். அத்தனை தொலைவில், அத்தனை சிறிய அசைவுகளில் இருந்தே அவள் சிரத்தை புரிந்து கொள்ள முடிவதை எண்ணி வியந்தான். அவள் தங்கள் குடிலை கடந்து செல்வதைக் கண்டு நகுலனும் சகதேவனும் வெளியே வந்து நோக்கி நின்றனர். அப்பால் தாழ்ந்த கிளைகளுடன் நின்றிருந்த வேப்ப மரத்தின் அடியில் மறுவுரியை விரித்து படுத்திருந்த அர்ஜுனன் எழுந்து அமர்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவளை நோக்கினான். அடுமனைக்காக கொண்டு வந்து கொட்டப்பட்டிருந்த விறகு குவியல் அருகே கோடாரியுடன் நின்றிருந்த பீமன் அரை கண்ணால் அர்ஜுனனை நோக்கிவிட்டு அவள் அருகே வருவதற்காக பொறுத்தான். திரௌபதி அவன் அருகே வந்தபோது அவள் மூச்சிழைப்பின் ஒலியும் புது வியர்வையின் மனமும் அவனை வந்தடைய விழி விலக்கி கோடரியின் கூரை நோக்கி கொண்டிருந்தான். எப்போதுமே அது ஒரு கரிய கனி என அவனுக்கு தோன்றுவதுண்டு. அதன் முனை கனிந்த பகுதி அன்று. அவன் விழி திருப்புவதற்காக ஒரு கணம் காத்த பின் திரௌபதி, இனியும் என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியாது இளையவரே, அதை அந்த மூடரிடம் சொல்லிவிட்டு வந்தேன் என்றாள். சிறுமையை செறித்து கொள்வதைப் போல பெருஞ்சிறுமை வேறில்லை. பொறுத்து கடந்து போக முடியாவிட்டால் சென்று தலையை மோதி உடைத்து சாவதே மேல். இங்கு வரும்போது நான் எண்ணவில்லை இது இப்படி நம் செயலின்மையை சொல்லாக்கி கொண்டாடும் இழிவு என. பாரத வருஷமே நம்மை நோக்கி அமர்ந்திருக்கையில் இங்கு இவ்வண்ணம் சொல்லாடி கொண்டிருப்பதை எண்ணினால் என் உள்ளம் கூசிச்சிருக்கிறது என்றாள். பீமன் ஆம் என்றான். அங்கு அவையில் நீங்கள் சொன்ன சொற்களில் சற்றேனும் உண்மை இருந்தால் எழுக, சென்று உங்கள் மூத்தவரிடம் சொல்க. இனி அவரது கயமைக்கும் அச்சத்திற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல நீங்கள் என்று. அவர் முடி துறக்கட்டும், சடை சூடி காட்டில் முனிவராக வாழட்டும், அவர் விழைவதும் அதுவே என்றாள். பீமன் திடுக்கிட்டு அவளை நோக்க, அது ஒன்றும் இங்கு நடக்காதது அல்ல. மூத்தவர் காடேகிய எத்தனை தருணங்கள் இங்குள்ளன. மாமன்னர் சந்தனுவின் மூத்தவர் காடேகியதால் அல்லவா அவர் மணிமுடியை அடைந்தார் என்றாள். பீமன் திணறலுடன் கோடரியை கீழே வைத்தான். நெஞ்சு தளர்ந்த கணத்திலேயே அது எடை கொண்டது எப்படி என அவன் உள்ளத்தின் ஆழம் வியந்தது. அரசி, நீ சொல்வதைப் போல அது எளிதல்ல. தமையன் அவரே விரும்பி துறவு பூண்டார் என்றால் வேறென்ன செய்வதென்று எண்ணலாம் என்றான். திரௌபதி உரக்க, அவர் விரும்பி துறவு பூணுவார் என எண்ணுகிறீர்களா? மண்ணாசையால் கட்டி போடப்பட்டிருக்கிறது அவர் ஆன்மா. ஒரு கணமும் அவரால் எதையும் கைவிட முடியாது. தன் எடைக்கு மேல் தூக்கி கொண்டு தவிப்பவர் அவர். கைவிட விழைவது அவரது இயலாமையால் மட்டுமே என்றாள். அவரே கைவிடாதவரை அவர் அரசர் என இருப்பார் என்றான் பீமன். ஆம், ஆனால் நான் பேச வந்திருப்பது அத்தமையனின் இளையவனிடம் அல்ல, என் கொழுநனிடம், ஆண்மகன் என நான் எண்ணி இருப்பவரிடம், தன் சொல்லுக்கு கட்டுப்பட்ட வீரனிடம் என்று அவள் பல்லை கடித்தபடி சொன்னாள். அவை உண்மை என்றால் சென்று சொல்லுங்கள் அவரிடம். அவர் இனி அரசர் அல்ல என்று, அவர் ஆணையிட்டு நடத்தாவிட்டால் காடேகலாம் என்று, இனியும் இங்கு என்னால் பொறுத்திருந்து வாழ முடியாது என திரௌபதி சொன்னாள். அவள் கழுத்து நரம்பு புடைத்து தோள் எலும்பு மேல் இழுபட்டு நின்றது. அதன் முடிச்சுக்கள் அதிர்ந்தன. சொற்களுக்கேற்ப அவள் கைகள் பதைத்து அசைந்தன. அரசி, என்ன ஆயிற்று? எங்கு வருகையில் நீ இப்படி இருக்கவில்லை. காட்டின் புது காற்றை ஏற்று என்னுடன் மகிழ்ந்தாய் என்றான் பீமன். ஆம், ஆனால் இங்கு வந்து இத்தனை முனிவர்களும் சொல்வதை கேட்ட பின் அறிந்தேன் உங்கள் தமையனுக்கு இருப்பது அறக்குழப்பம் அல்ல, அச்சம் மட்டுமே என்று. அறவோர் சொல்லென்ன என்று ஐயம் கொள்கிறார் என்று எண்ணி இங்கே வந்தேன். அறவோர் போருக்கிழச் சொல்லியும் இவர் அஞ்சி தன் வளைக்குள் தலையை இழுத்து கொள்கிறார் என்றால் என்ன பொருள்? போருக்கு செல்லாதே சொல்லுடன் விழி மூடியாமை, உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லும் ஒரு மூட முனிவரை இவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவரை கண்டடையும் வரை இக்காட்டில் அலைவார். கண்டடைந்த பின் அதுவே இறுதி உண்மை என்பார். அவருடன் நானும் சடை வளர்த்து சருகு மேல் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும். இகழ்ச்சியுடன் இதழ் வளைய, என்ன தவம்? இழந்தவற்றை எண்ணி ஏங்காமல் ஓர் இரவு கூட துயில முடியாத பேதைக்கு தவமா? இளையோரே, ஒரு நாள் ஓர் இரவு அம்மூடர் தன்னை மறந்து துயில் கொண்டார் என்றால் நான் அவரால் விடுதலையை நாட முடியும் என நம்புகிறேன் என்றாள். பீமன்,
மூத்தவரை நானும் அறிவேன். அவர் உள்ளம் விடுபட்டது என்றால் பிறகு ஒரு கணமும் இங்கிருக்க மாட்டார். அவர் தந்தைக்கும் துறவிக்கும் நடுவே ஊசலாடுபவர் என்றான். இல்லை, விழைவுக்கும் விழைவற்றவர் என்ற தோற்றத்துக்கும் நடுவே என்றாள் திரௌபதி. ஆனால் அவர் என் மூத்தவர், நான் அறிந்த தந்தை. அவருக்கு இளையோனாக இருந்து மறைவதே இப்பிறவியில் என் கடன் என்று சொல்லி கோடரியை தூக்கி ஓங்கி வெட்டினான். மரத்துண்டு பிளந்து இரு பக்கமும் தெரித்தது. திரௌபதி சில கணங்கள் சொல்லிழந்து அவனையே நோக்கி கொண்டிருந்தாள். அடுத்த விறகை எடுத்து வைத்து அவன் கோடரியை தூக்கியதும், ஆண்மையுள்ளவன் தன் வஞ்சினத்தை தெய்வ ஆணை என எண்ணுவான். மண்ணில் பிற எதையும் விட அதை முதன்மை என்று கொள்வான் என்றாள். இப்போதும் அவ்வண்ணமே என்று சொல்லி பீமன் ஓங்கி வெட்டி பிளந்த துண்டுகளை காலால் தள்ளி விலக்கிவிட்டு திரும்பினான். துருபதன் மகளே, நான் செய்ய வேண்டியதென்ன சொல். உனக்கு ஒப்புதல் என்றால் இக்கணமே கிளம்பிச் செல்கிறேன். அஸ்தினபுரிக்குள் நுழைந்து துரியோதனனையும் கௌரவர்களையும் ஒற்றை போருக்கு அழைக்கிறேன். அவர்கள் நெஞ்சு பழுந்து குருதியை ஒரு கலத்தில் கொண்டு வருகிறேன். அதை மூத்தவர் தடுக்க முடியாது என்றான். அவள் இதழ்கள் வளைந்தன. அது நடவாதென்று உங்களுக்கே தெரியும். அரசனுக்கு தோழர் என்று அங்கர் களமிறங்கக்கூடும். சூரியன் அமைந்த தோள்கள். 10 நொடி அளவுக்கு கூட நீங்கள் அவர் முன் நிற்க முடியாது. பீமனின் கோடரி கை சரிந்தது. முழங்காலில் அதன் கூர்முனை பதிய அவன் காலை உதறி குனிந்தான். அவளும் அந்த புண்ணை நோக்கினாள். ஆனால் ஒரு கணமும் அதை பொருட்டென எண்ணாதவளாக திரும்பி கைகளை தூக்கி உரக்க, இளையவர்களே, இங்கு வருக, நான் உங்களிடம் பேசியாக வேண்டும் என்றாள். நகுலனும் சகதேவனும் தங்கள் குடிமுற்றத்தில் இருந்து அருகே நடந்து வந்தனர். இளையவரே, உங்களிடமும் தான் என அவள் அர்ஜுனனை நோக்கி அழைத்தாள். அவன் எழுந்து சலிப்புற்ற நடையுடன் அணுகி வந்தான். பீமன் பெரும் மூச்சுடன் அருகே நின்றிருந்த முச்செடி ஒன்றின் தண்டை ஒடித்து கசிந்த பாலை அந்த காயத்தின் மேல் விட்டான். அதன் இலையை காயத்தின் மேல் ஒட்டிவிட்டு இருக்க பற்றி குருதி பெருக்கை நிறுத்தினான். அவளுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்று ஓடியது அவன் எண்ணம். எங்கிருக்கிறது நரம்பு முடிச்சு என எண்ணாமலேயே கை வைக்கக்கூடிய மருத்துவர்களை போன்றவள். அவன் பெரும் மூச்சு விட்டான். பின்னர் புன்னகையுடன் திருதராஷ்டிரரை அவனால் எதிர்கொள்ள முடியாது என்று சொல்வதை தவிர்த்து கர்ணனை தெரிந்து சொன்ன அவள் கூர்மையை எண்ணிக்கொண்டான். அவன் புன்னகைப்பதை அவள் திரும்பாமலேயே கண்டாள். அது அவளை மேலும் சினம் கொள்ள வைப்பதை அவன் உணர்ந்தான். அர்ஜுனன் அருகே வந்து, மூத்தவரிடம் பேசியவை அனைத்தையும் கேட்டேன் அரசி. நெடுந்தொலைவு கேட்கும்படிதான் இருந்தது உன் குரல் என்றான். திரௌபதி குன்றா சீற்றத்துடன் திரும்பி பார்த்து, இப்போதே எனக்கு விடை தெரிந்தாக வேண்டும். என் சொல் காக்க எழுபவர் உங்களில் எவர் என்றாள். அரசி, உன் சொல்லுக்கென உயிர் வைத்து களம் நிற்கப் போகிறவர்கள்தான் நாங்கள் ஐவரும். ஆனால் எங்கள் மூத்தவருக்கு எதிராக என்றால் அது நிகழப்போவதில்லை என்றான் அர்ஜுனன். இது வெறும் அச்சம், கீழ்மை என்று அவள் கூவினாள். எதுவென்றாலும் இப்பிறப்பில் அதுவே எங்கள் நெறி என்றான் அர்ஜுனன். உங்கள் துணிவியை அவை நடுவே சிறுமை செய்தார்கள். அதற்கு பழி தீர்க்காமல் காட்டில் மடிந்தீர்கள் என்னும் பழி கூடவா உங்களுக்கு பொருட்டில்லை என்று அவள் கேட்டாள். ஆம், அவ்விழிவு வழி வழியாக எங்கள் குருதி சரடில் நீடிக்கும். வஞ்சம் தணிக்காது இருந்தோம் என்றால் சோதர் பாடல்களில் புழுவென நெளிவோம். ஆயினும் எங்கள் கடன் எந்தை வடிவமான மூத்தவருடன் இருப்பதே, பிரிதொன்று எண்ணப் போவதில்லை. உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளையும் கருவென்று கொண்டு மைந்தர் என்று ஈன்றவள் நான். என்னிடம் வேண்டியதில்லை இந்த நாடகங்கள் என்று திரௌபதி கூவினாள். என்ன சொன்னீர்கள்? பிரிதில்லாத பணிவா? ஆணவத்தை வேறெருக்க முயலும் முனிவர்களுக்கே அரியது அது. ஆசிரியர் நெஞ்சில் எட்டி உதைத்துவிட்டு விலகிச் செல்லும் மாணவர்களால் ஆனவை இக்கல்வி நிலைகள். நீங்கள் ஆணவம் நிறைந்த வீரர்கள். எத்தனை முறை உங்கள் தமையின் முகத்தில் காரி உமிழ்ந்தீர்கள் என நான் தொட்டு என்னை சொல்ல முடியும். எத்தனை முறை அவர் அமர்ந்த அரியணையில் அமர்ந்தெழுந்தது உங்கள் அகம் என நான் அறிவேன். என்னை அணையும் போது தமையனை வெல்லும் உவகையை அடையாதவர் உங்களில் எவர்? தேவி என உரக்க கூவியபடி அர்ஜுனன் முன்னால் வந்தான். கடும் சினத்தால் அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நீட்டிய அவன் கை அதிர்ந்தது. போதும், இனி ஒரு சொல்லும் தேவையில்லை. இயலாது. மூத்தோன் சொல்லே எங்கள் வழி. அது எங்கள் குல நெறி. பல்லை கடித்து பாஞ்சாலன் மகள் அதை தடுக்க எண்ண வேண்டியதில்லை.
செல்க, நான் சிதையேறுகிறேன் என்று அவள் உடைந்த குரலில் கூவினாள். அக்குரலின் விசையால் அவள் உடலே முன் வளைந்தது. இரு கைகளும் விரல் சுருட்டி எழுப்பட்டு நீல நரம்புகள் எழ வளைந்தன. இக்காட்டில் விறகடிக்கு எரி புகுகிறேன், எரியில் தோன்றினேன், அதற்கே மீள்கிறேன். இங்கு பெண்மை இழிவு செய்யப்பட்டேன். என்னை காக்க வேண்டிய கொழுனர் பேடிகளாக கை கட்டி நின்றனர். பொய் வஞ்சனம் உரைத்து அவையை ஏமாற்றினர். அஞ்சி காடுகளுக்குள் பதுங்கி உயிர் பேணினர். என் வஞ்சத்தை இம்மண்ணின் மேல் காரி உமிழ்ந்தபடி விண்புகுகிறேன். அர்ஜுனன் அதை கேட்டு நடுங்கிவிட்டான். அவள் தோளை தொட விழைபவன் போல கை நீட்டி காலடி எடுத்து வைத்து தளர்ந்த குரலில் தேவி என்றான். அவனை தன் வலக்கை நீட்டி தடுத்த சகதேவன், அரசி, உன் தீச்சொல்லால் எங்கள் குலமும் கொடிவழியும் நீராகும். மண்ணிலும் விண்ணிலும் எங்களுக்கு மாண்பென்றோ இனிதென்றோ ஏதும் எஞ்சாது. ஆயினும் மூத்தவருக்கு மைந்தராகவே நாங்கள் நீடிக்க முடியும். எரியேறுவது உன் எண்ணம் என்றால் அதை உன்னுள் உறையும் தெய்வம் முடிவு செய்யட்டும். அதுவும் குருகுலத்தின் ஊழியென்றே கொள்கிறோம். அவள் இதழ்கள் சற்று திறந்து அசைவற்றன. நீர்த்திவளைகள் நின்ற கரிய இமைப்பீலிகள் பின்பு அசைந்தன. தலையை அசைத்து குழல் கற்றையே காதுக்கு பின் அள்ளி இட்டாள். அந்த சிறு அசைவில் அவளுக்கு ஐவர் மீது இருந்த உச்சநிலை ஏளனம் வெளிப்படுவதை எண்ணி பீமன் வியந்தான். அத்தனை சொற்களுக்கும் அப்பால் காலம் கடந்து அதுதான் நினைவில் நீடிக்கப் போகிறது என்று தெரிந்தது. அவள் ஏதோ சொல்ல வந்த பின் வலக்கண்ணம் குழிய உதட்டை சுழித்து கையை வீசி எழுந்த சொல்லை அகற்றி செல்வதற்காக திரும்பினாள். நகுலன் மெல்லிய குரலில், தேவி, நீ அஞ்சுவது எதை? அவள் திரும்பி அவனை நோக்கினாள். விழிகள் செவ்வரியோடி கலங்கி இருந்தன. உன்னை நான் நன்கு அறிவேன். இன்று எங்களுக்குள் புகுந்து நோக்க உன் பெருஞ்சின்னம் எப்படி உனக்கு உதவுகிறதோ அதேபோல் உனக்குள் நான் என் பேரன்பால் ஊடுருவுகிறேன். இத்தனை சினமும் எதை தவிர்ப்பதற்காக? உருமல் போல என்ன சொல்கிறீர்கள் என்றாள் திரௌபதி. நீ அவர்களை மன்னிக்க தொடங்கிவிட்டாய். உன்னுள் ஊறும் பெருங்கருணையையே நீ அஞ்சுகிறாய் என்றான் நகுலன். அறிவின்மை என கையை அசைத்த பின் அவள் திரும்பிச் சென்றாள். அவன் உறக்க அவள் முதுகை நோக்கி, ஆம், அதுவே உண்மை. அரியணையோ நூல் புகழோ அல்ல நீ விழைவது. இங்கு அறிஞர் நடுவே நூலாய்ந்து அமர்ந்திருக்கையிலேயே உன்னை முழுதுணர்கிறாய். இக்காட்டில் உன்னை ஒரு முனிவர் என அறிகிறாய். இக்காற்றில் கரைந்து விடலாகாதென்று எண்ணி உன்னை மீட்டுக் கொள்கிறாய். அவள் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் அவள் அச்சொற்களால் மிகவும் தளர்ந்து விட்டாள் என்பதை அவள் நடையே காட்டியது. நகுலன் மேலும் உறக்க, உன்னுள் எழும் வஞ்சத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லை அவையாக்கி வளர்த்து பேணியாக வேண்டும் நீ. ஏனென்றால் இவ்வெளிய மனிதர்களின் சூதுக்கும் சிரிப்புக்கும் அப்பால் நீ தனிமை கொண்டிருக்கிறாய். விசை தளர்ந்தால் இயல்பாகவே அங்குதான் மீழ்வாய். அவள் திரும்பி நோக்காமல் நடந்து மறைவதை அவர்கள் நோக்கி நின்றனர். அவள் தோற்றம் மறைந்ததும் அர்ஜுனன் நீள் மூச்சுடன் தளர்ந்தான். அவர்கள் நால்வரும் மெல்ல உடல் மீண்டனர். மெல்ல அவர்களை சூழ்ந்தது அமைதி. ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்களுக்குள் புகுந்து வாயில் மூடிக்கொண்டனர். தொலைவில் இருந்து அவர்களை பார்த்த துவைத குருகுலத்தின் மாணவன் ஒருவன் அவர்கள் 4 சிறு பாறைகள் என்றே உணர்ந்தான். அருகருகே அமர்ந்திருந்தும் ஒன்றையொன்று சற்றும் அறியாதவை. அவற்றுக்கிடையே இருந்த இடைவெளி காலத்தால் நிலைத்தது என்பதனால் பெருவெளி என்றே ஆனது. அவர்கள் கலைந்து மீண்டாலும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றும் சொல்லிவிட முடியாதென்று அவன் எண்ணிக்கொண்டான். துவைத கல்வி நிலையில் அந்தியில் சொல்லாய்வும் பொருளெதிர் நிற்றலும் முடிந்த பின்பு இரவுக்கான சங்கு ஊதியது. மாணவர்கள் ஒவ்வொருவராக தங்கள் குடில்களுக்கு மீண்டனர். விளக்குகள் அணையத் தொடங்கின. இறுதி விளக்கும் அணைந்ததும் செறிந்த இருள் வந்து நோக்கை மூடியது. பின்னர் மெல்ல இருளுக்குள் இருந்த குறுமரங்கள் புடைத்தெழுந்து வந்தன. அவற்றின் காற்றுளைவை காண முடிந்தது. பின்னர் மெல்லிய இலை விளிம்புகளை, பின்னர் அவற்றின் இலை அசைவை. மர உரியை எடுத்து சுழற்றி சுற்றியபடி தன் குடிலில் இருந்து தருமன் வெளியே இறங்கினார். தன் காலடிகள் நிலத்தில் இழுபடுவது போல் ஒலிக்க வேட்டைக்கு இறங்கிய நாகம் போல இருளுக்குள் நடந்தார். ஒவ்வொரு காலடிக்கும் அவர் உடல் மெல்ல நடுங்கியது. கால் தளர்ந்து நின்று திரும்பிச் செல்வதை பற்றி எண்ணினார். திரும்பிச் செல்வது போல ஓர் அசைவு அவர் உடலில் கூடியது. அதை உள்ளத்தால் இறுக்கிக் கொண்டு கண்களை மூடி சில கணங்கள் நின்றார்.
பின்பு மேலும் நடந்து சென்று திரௌபதியின் குடில் முற்றத்தை அடைந்து மூடிய மூங்கில் படல் கதவை மெல்ல அசைத்து அரசி என்றார். அவர் அச்சொல் உள்ளிருந்து எழுவதைத்தான் உணர்ந்தார். நான் அறிந்ததா என்றே ஐயமாக இருந்தது. ஆனால் உள்ளே அவள் அதை கேட்டதை மிக மெல்லிய உடல் ஒலி உணர்த்தியது. எழுந்து கொள்ளும் ஒலி அல்ல, ஆடைகளின் அணிகளின் ஒலி அல்ல, மூச்சொலியும் அல்ல, அசைவற்ற உடல் அசைவு கொள்வதன் ஒலி. அதை செவிகள் கேட்கவில்லை, உள்ளமறிந்ததே என தோன்றியது. யார் என்று அவள் கேட்டாள். யார் என்று அவள் அறிந்திருப்பதை அக்குரல் காட்டியது. கடுமையை வரவழைக்க அவள் முயல்கிறாள். நான் என்றார். அவள் எழுந்து அகலை தூண்டி எழுப்புவது தெரிந்தது. முளைப்படல் சுவர்களின் இடுக்குகள் செவ்வொளி கொண்டன. அவர் உடல் மேல் ஏறி சரடுகளாலான ஆடையொன்றை அணிவித்தது போல். அவள் அணுகி வர அவ்வொளி இழுபட்டு விலகியது. மிகச் சீராக காலடி வைத்து இயல்பாக என படலை விலக்கி உள்ளே வருக என்றாள். அவள் கையில் இருந்த சிறிய விளக்கில் சுடர் சினம் கொண்ட விழி போல் இருந்தது. கீழ் ஒளியில் அவள் கருவறை அமர்ந்த தேவி போல் இருந்தாள். விளக்கை தூணிலிருந்த கொக்கியில் பொருத்தி மர உரியை சீரமைத்தபடி அவள் தூண் சாய்ந்து நின்றாள். அவ்வறைக்குள் அமர்வதற்கு என ஒரு பீடம் மட்டுமே இருந்தது. காட்டுக்கொடிகளை தீயில் சுட்டு உழைத்து பின்னப்பட்டது. அமர்க என்றாள். அவர் அமர்ந்ததும் அது முனகியபடி உருமாறியது. முழங்கால் மேல் கைகளை வைத்து கொண்டார். அவள் அவரை நோக்கியபடி நின்றிருந்தாள். அவர் எண்ணி வந்த முதற் சொற்றொடர் அப்போது பொருளற்றதாக தோன்றியது. எங்கிருந்து தொடங்குவதென்றறியாமல் அவர் உள்ளம் உடைந்த எண்ணங்களை தொட்டு தொட்டு தவித்தது. அவள் மெல்லிய உடல் அசைவு கூட அவரை கலைக்கும் என எஞ்சியவள் போல நிழலென நின்றிருந்தாள். நெடுநேரமாகியதா என அஞ்சி அவர் தலை தூக்கிய போது அவ்வசைவாலும் அவள் விழி அசையவில்லை. சரிந்த இமைகளுடன் விளக்கின் அசையா சுடரை நோக்கி கொண்டிருந்தாள். அந்த அசைவின்மையில் இருந்த உறுதி அவரை சினம் கொள்ளச் செய்தது. பின்னர் அது தன்னிறக்கமாக ஆகியது. அவர் உடைந்து விழ வேண்டுமென விழைகிறாள் போலும். உடைந்து விழுந்து கிடந்தால் என்ன செய்வாள்? தலைமேல் மிதித்து செல்லட்டும், அந்த குற்ற உணர்வை சுமக்கட்டும். நீ கோரியதை நிறைவேற்றலாம் என எண்ணுகிறேன் அரசி என்றார் தருமன். சொல்ல வந்ததே அவ்வளவுதான் என்னும் திகைப்பு ஏற்பட்டது. நிமிர்ந்து அவள் விழிகளை நோக்கினார். அதில் இருந்த மெல்லிய திகைப்பு அவரை உவகை கொள்ளச் செய்தது. மேலே சொல்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். உன் ஆவல் வெளி தெரியட்டும். நீ நின்றிருக்கும் அவ்வுறுதியின் உச்சியிலிருந்து இறங்கு. எப்போதும் வென்று நின்றிருப்பது எவருக்கும் ஆகாது. ஆம், இதோ இறங்கப் போகிறாய், இன்னும் சில கணங்களில். அவள் என்ன என்றபோது அவர் உள்ளம் துள்ளியது. தலை குனிந்தபடியே, உன் உணர்வுகளை குறித்து எண்ணினேன். நானோ இளையோனோ உன் நெஞ்சை கருத்தில் கொள்ளவில்லை. 13 ஆண்டு காலம் இவ்வஞ்சத்துடன் நீ துயில் நீப்பாய் என்றால் அது பெரும் துன்பம். நீ அடைந்த சிறுமைக்கு மேல் அத்துயரையும் அளிப்பது அறமல்ல. அவள் முகம் என்னவாக இருக்கிறது என்பதை கற்பனையில் அவர் வரைந்து கொண்டே சென்றார். நான் சொன்னவை அனைத்தும் நெறிகளே, ஆனால் உன் அழல் முன் அவை பொருளற்றவை. அவள் ஒன்றும் சொல்லாமல் நிற்பதைக் கண்டு அவர் தலை தூக்கி நோக்கினார். அவள் விழிகளில் மெல்லிய ஐயம் போல ஒன்று தெரிந்தது. அவள் உவகை கொள்ளவில்லையா? இல்லை, அதை மறைக்கும் அளவுக்கு நடிப்பு தேர்ந்தவளா? நாளையே இளையோர் நாள் வரும், என் செய்தியுடன் செல்லட்டும். அர்ஜுனன் துவாரகைக்கும், நகுலன் பாஞ்சாலத்திற்கும், சகதேவன் நம் மனவுறவு அரசுகளுக்கும், பீமன் நிஷாத அசுர அரக்கர் நாடுகளுக்கும் செல்வார்கள். படைகள் இன்னும் 2 மாதங்களுக்குள் திரளும். அஸ்தினபுரியை வென்று அக்குருதியில் உன்னை நீராட்டுகிறேன். குழல் முடிந்த பின் நீ துயிலலாம். அவள் பெரும் மூச்சு விட்டாள். இல்லை என்றாள். பேசாததனால் அவள் தொண்டை அடைத்திருந்தது. நான் இப்போது அதை விரும்பவில்லை என்றாள். ஏன் என்று அவர் சினத்துடன் கேட்டார். மெல்ல பதற்றம் போல, மூச்சு திணறல் போல சினம் மூண்டு எழுந்தது. என்ன எண்ணுகிறாள்? இன்னும் பணிந்து இவள் காலடியில் விழ வேண்டுமென எதிர்பார்க்கிறாளா? அடுத்து ஒரு சொல் எழுமென்றால் எழுந்து அவள் கழுத்தை வெட்டிவிட வேண்டும். ஆம், அது ஒன்றே ஆண்மகனுக்குரியது. இருளில் படுத்த பின் எண்ணி பார்த்தேன். ஒன்று தெளிவாக தெரிந்தது. நாம் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதை எடுக்க வேண்டியவர் இளைய யாதவர் மட்டுமே. ஏனென்றால் இது அவரது போர் என்றாள் திரௌபதி. அக்கணமே அச்சொற்கள் ஒவ்வொன்றும் உண்மை என்று உணர்ந்து அவர் உள எழுச்சிகள் முழுமையாக அணைந்தன.
ஒரு சில கணங்கள் கைகளை விரல் பின்னி மடியில் வைத்து கட்டை விரல்களை ஆட்டியபடி அதை நோக்கி கொண்டிருந்தார். பின்பு நிமிர்ந்து ஆம் என்றார். பிறிதெல்லாம் வீண் பேச்சுக்கள். அவர்களுடன் சத்திரிய அரசர்கள் அணி திரள்வார்கள் என்றால் நமக்கு யாதவ படைகளின் முழுமையான ஆதரவு தேவை. அதை அளிக்கும் இடத்தில் இளைய யாதவர் இருந்தார் என்றால் இதற்குள் அவர் நம்மை தேடி வந்திருப்பார் என்று திரௌபதி சொன்னாள். ஆகவே நாம் பொறுத்திருப்பதொன்றே வழி. தருமன் சட்டென்று எழுந்து நழுவிய மேலாடையை அணிந்த பின், நன்று, இதை பற்றி இனிமேல் நாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் இன்று சிறியவர் சொன்ன சொல் ஒன்றையே எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று திரௌபதி சொன்னாள். நான் கனிந்து விடுவேனோ என்று நான் அச்சம் கொண்டிருப்பது உண்மை. ஏனென்றால் அத்தனைக்கு அப்பாலும் நான் பெண், அன்னை. அது நிகழலாகாது. என் அழல் ஒரு கணமும் அணையலாகாது. அம்பையைப் போல அதை அழியாது நிறுத்த வேண்டும் என்றால் நான் அனல் புக வேண்டும். அவள் அகலொலி அலைபட செந்தழல் என்றே தோன்றினாள். நான் என்னை உயிருடன் எரியச் செய்கிறேன். இந்த உடலே என் சிதை. ஒவ்வொரு கணமும் பொழுதும் நாளும் என 13 ஆண்டு காலம் எரிகிறேன் தேவி என்றார் தருமன். ஆனால் அத்தருணத்தில் எழும் எந்த முறைமை சொல்லும் அவளுக்கு ஒரு பொருட்டாக தெரியாதென்று உணர்ந்தார். நான் இனி எவருக்கும் துணைவே அல்ல. 5 புறவைகளை பூட்டிய தேர் ஏறிய போர் தெய்வம் மட்டுமே. இனி என் புன்னகையை நீங்கள் காணப்போவதில்லை. இனி உலகின் இனியவை எதையும் நான் சுவைக்க மாட்டேன். குற்றுரையும் படிவர் என என் வஞ்சினத்திற்குள் வாழ்வேன். மிக தனிந்த குரலில் அவருக்கு மட்டுமே கேட்கும்படியாக அவள் அதை சொன்னாள். அவர் விழி சரித்து அவள் கால்களை நோக்கி கொண்டிருந்தார். சிறகு கூப்பி நிறையாக நின்று பொன்னிற அலகு தாழ்த்தி நீர் அருந்தும் 10 சிறு குருவிகள் போல கரிய விரல்கள். அவர் எழுந்து, நான் வருகிறேன். உன் எண்ணம் அதுவென்றால் அவ்வாறே ஆகட்டும் என்றார். அவர் வாயில் நோக்கி நடக்க அவள் அவரை தொடர்ந்து வந்தாள். அவர் படி இறங்கியதும் அவள் ஒரு சொல்லும் உரைக்காமல் வாயிலை மூடினாள். அவர் தன் உள்ளத்தில் அவள் கைவிளக்குடன் அவ்வாயிலை நிறைத்து நிற்பதை கண்டார். தேவி, நீ விழைவதுதான் என்ன? முடியா, நிலமா, வெற்றியா, புகழா என்றார். ஏதும் இல்லை. என் கடன் முடித்த பின் எளியவளாக காடேகவே எண்ணுகிறேன் என்று அவள் சொன்னாள். அப்படியென்றால் ஏன் இந்த வஞ்சம்? இது பாரத வருஷத்தை குருதி களமாக்கும் தேவி. அதற்காகவே நான் வந்தேன் என்று அவள் சொன்னாள். சொல்வளர்காடு 16வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.